வணக்கம் நண்பர்களே, வாழ்க வளமுடன். ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்திலே குரு மற்றும் சீடர்கள் வசித்து வருகிறார்கள். ஒரு நாள் என்ன நேர்ந்து விட்டது? சீடர்களில் ஒருவன் ஒரு தவறு செய்து விட்டான். என்ன செய்து விட்டான்? ஒருவனுடைய பொருளை திருடிவிட்டான். இதை மற்ற சீடர்கள் கண்டுபிடித்து அவனை கையும் களவுமாக பிடித்து கொண்டு போய் குருவிற்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். அதாவது அவர்களுடைய திட்டம் என்னவென்று கேட்டால், இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பது மற்ற சீடர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் குரு என்ன செய்து விட்டார்? அவனுக்கு தண்டனை வழங்காமல் அறிவுரை கூறுகிறார். இது போன்ற தவறுகளை செய்யலாமா? இது தவறல்லவா? நீ என்ன சிறிய குழந்தையா? மறுபடியும் இது போன்ற தவறு செய்யாது என்று கூறி அறிவுரை கூறி அனுப்பிவிட்டார். மற்ற சீடர்கள் அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றம். என்னடா இது, தண்டனை கொடுப்பார் என்று எதிர்பார்த்து கொண்டு வந்தால் இப்படி செய்து விட்டார் என்று அனைவருக்கும் மிகுந்த ஒரு ஏமாற்றம். இப்படியே ஒரு மாதம் முடிந்துவிட்டது. ஒரு மாதம் கழித்து மறுபடியும் அதே மாணவன் அதே போன்று திருடிவிட்டான். மறுபடியும் இப்போதும் கையும் களவுமாக பிடித்து கொண்டு போய் குருவிற்கு முன்பாக நிறுத்துகிறார்கள். மறுபடியும் அறிவுரை வழங்கப்படுகிறது. தண்டனை எதுவும் வழங்கப்படவில்லை. இப்போது எல்லா சீடர்களுக்கும் கடுமையான கோபம் குருதேவர் மீது. ஒரு முடிவெடுக்கிறார்கள். மற்ற சீடர்கள் அனைவரும் கூட்டாக சேர்ந்து ஒரு முடிவெடுக்கிறார்கள். என்ன முடிவு? இதற்கு மேலும் இவனை இந்த ஆசிரமத்தில் தங்குவதற்கு குரு அனுமதி கொடுத்தால் நாம் அனைவரும் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறி விடலாம் என்று முடிவெடுக்கிறார்கள். எடுத்து முடிவை கொண்டு போய் குருவிடம் சொல்கிறார்கள். ஆனால் குரு என்ன சொன்னார் தெரியுமா? எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் தாராளமாக நீங்கள் அனைவரும் இந்த ஆசிரமத்தை விட்டு வெளியேறலாம். எனக்கு நான் உங்களுக்கு எந்த விதமான தடையும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். அனைவருக்கும் மிகுந்த ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, இவன் தவறு செய்து கொண்டே இருக்கிறான், இவனுக்கு சலுகை கொடுத்து கொண்டே இருக்கிறார், நாம் நன்றாக படிக்கிறோம், ஆனால் நம்மை பொருட்படுத்துவதே கிடையாது என்று அவர் அனைவருக்கும் கடுமையான ஒரு கோபம். அப்போது குருநாதர் சொல்கிறார், மற்ற சீடர்களை பார்த்து, உங்களுக்கு சரி எது தவறு எது என்று பிரித்து பார்க்கக்கூடிய திறன், அறிவு உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அவனுக்கு இல்லையே. நீங்கள் எதிர்பார்ப்பதை போன்று அவனை நான் இந்த ஆசிரமத்தை விட்டு அனுப்பிவிட்டேன் என்றால் அவனுக்கு யார் சொல்லிக் கொடுப்பார்கள்? அவன் எப்படி தன்னுடைய தவறை திரித்துக் கொள்வான்? ஒன்றை சரியாக சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு எனக்கு புத்தி இல்லையோ, எனக்கு அறிவில்லையோ, இன்னும் நான் என்னை மெருகேற்றிக் கொள்ள வேண்டுமோ என்று நான் தான் என்னை சிந்தித்து பார்த்து நான் தான் என்னை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று குருநாதர் சொன்னாராம். இதை கேட்ட உடனே அந்த திருடன், அவனுடைய கண்களில் இருந்து கண்ணீர் தாரை தாரையாக கொட்டுகிறது. அந்த கணமே அவன் திறந்து விட்டான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று கேட்டால், குரு என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் அனைவரும் தெரிந்து கொள்கிறோம். இது போன்ற குருவை நீங்கள் பள்ளியிலோ அல்லது உங்களுடைய கல்லூரியிலோ நீங்கள் பெற்றிருந்தால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டசாலி என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.